இப்பொழுது கவிஞர் மற்றும் இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களை கிருபா பற்றி பேசி அழைக்கிறோம். நண்பர்களே, பிரான்சிஸ் கிருபா இவ்வளவு கூட்டத்தை பார்த்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார்னு நினச்சி பார்க்குறேன். அந்த ஒளியின் கூத்தில் அந்த புத்தகம் அவருடைய அந்த கோயம்பேடு சம்பவத்துக்கு பிறகு அவர் உயிரோடு இருந்தபோது கேகே நகரில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அவருடைய அப்போதைய கவிதைகளையும் தொகுத்து ஒரு புத்தகம் போட்டாங்க. அவர் ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு மேடையில் வந்து நின்னார். அவருக்கு ஏதோ ஒரு சிறிய பொன்னாடையெல்லாம் போற்றி ஒரு ஷீல்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த புத்தகம் வந்துட்டு ஒரு கவிதையை படிக்கிறார். இதில் கூட இந்த ஆவணப்படத்தில் கூட வந்தது. அந்த துள்ள துடிக்க ஒரு மீன், அந்த பாப்புலரான அவருடைய கவிதையை படிக்கும்போது அவ்வளோ வெட்கப்பட்டுக்கிட்டு கூச்சமாக, இது வரைக்கும் நான் மேடையில் கவிதையை படித்ததில்லை, இப்போ தான் ஒரு கவிதையை நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு கவிஞனை கொண்டாடுவதற்கு இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறோம் என்பது நமக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஆவணப்படம் பற்றி நான் சில வார்த்தைகள், அவ்வளவு அற்புதமாக இருந்தது. விவேக் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஒரு கவிஞனுக்கு அவனுடைய படைப்பு உலகத்தை பற்றிய ஒரு உரையாடல் போல எல்லாரும் அவரை பற்றி பேசும்போது அவருடைய படைப்புகளை பற்றி ஒரு கருத்துக்களை வந்து ஒரு கான்வர்சேஷன் போல் தனித்தனியாக எடுத்து அந்த கான்வர்சேஷன் போல் அவர் அதை கட் பண்ணி அதை வந்து வரிசைப்படுத்தியிருந்தார். சங்கராம சுப்பிரமணியனாக இருந்தாலும் சரி, சாம்ராஜ், இப்படி வரிசையாக இங்கே வந்திருக்கிற பட்டுராஜன், இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கருத்துக்களை சொல்லும்போது வெவ்வேறு இடத்துல எடுத்திருக்காரு. அதை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி அவருடைய படைப்புலகத்தை பற்றிய ஒரு பார்வையை நமக்கு முன்னாடி அந்த ஆவணப்படம் வைக்குது. அவருடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் போய் அந்த அவருடைய ஊர்லேயே போய் எடுத்து அவருடைய வாழ்க்கையை பற்றிய தகவல்களையும் ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த இதில் அந்த நரேஷனில் சொல்லியிருந்தார். இது வந்து ஒரு சிம்பிளாக அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு கேமரா மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட வேறு எந்த வசதியுமே இல்லை. ஒரு சிறிய கேமராவை எடுத்துக்கிட்டு அவரே ஒளிப்பதிவும் அவரே, இயக்கமும் அவரே, அந்த நரேஷனுக்கான ஸ்கிரிப்ட் அவரே, மிகவும் எளிமையாக எடுக்கப்பட்ட மிகவும் நேர்த்தியான ஒரு ஆவணப்படம் என்று இதை தைரியமாக சொல்லலாம். ஒரு ஆவணப்படத்தினுடைய நோக்கம் என்பது நாம் யாரை பற்றி ஆவணப்படம் எடுக்கிறோமோ அவரை ஓரளவிற்காவது அதை பார்க்கிறவர்களுக்கு கடத்தி, அவர்களுடைய மனதுக்கு கடத்தி விடுவது தான் ஒரு ஆவணப்படத்தினுடைய நோக்கம். திரைப்படம் அல்லது குறும்படம் போன்றவற்றுக்கு அழகியல், ஈஸ்தட்டிக்ஸ், என்னென்னமோ வார்த்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு ஆவணப்படத்தினுடைய முக்கியமான நோக்கம் அந்த ஆவணம் எடுத்துக்கொண்ட பணியை சரியாக செய்கிறதா என்பது தான். அதை இந்த படம் செய்திருக்கிறது. அதே போல் இந்த புத்தகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஓலங்கள் சுழலும் உடைந்த இசைத்தட்டு என்பது. ஒரு கோட்டோவியன் ஒரு உருவத்தை எப்படி ஒரு ரெண்டு கோடுகளில் வரைந்து கொண்டு வந்து விடுவானோ, அதை போல பிரான்சிஸ் கிருபாவை 4 சொற்களில் அறிமுகப்படுத்தும் ஒரு கவிதை தான் ஓலங்கள் சுழலும் உடைந்த இசைத்தட்டு. இதுதான் பிரான்சிஸ் கிருபா. பிரான்சிஸ் கிருபா வேறு எந்த வார்த்தையிலும் நம்ம விளக்க தேவையில்லை. அவ்வளோ அழகான ஒரு தலைப்பு. பிரான்சிஸ் கிருபாவை பற்றி நிறைய பேசுவதற்கு உண்டு என்றாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறிய நேரத்தில் நான் 2-3 கவிதைகளை இந்த புத்தகத்தில் படித்தேன். அதாவது எனக்கு கும்பகோணத்தில் எம்.வி. வெங்கட்ராம் அவர்களோடு நல்ல நெருங்கிய ஒரு பழக்கம் இருந்தது. நான் கல்லூரியில் படித்த போது எம்.வி. வெங்கட்ராம் அவர்களை நான் தினசரி காந்தி பூங்காவில் கல்லூரியை விட்டு திரும்பி வரும்போது அவரை சந்திப்பேன். அவருக்கு கரிச்சானுஞ்சு, தேனுகா, சில சமயங்களில் வந்து தஞ்சாவூர்லேருந்து பிரகாஷ், இவங்கெல்லாம் கூட வந்து அந்த காந்தி பார்க்கில் கும்பகோணத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பழக்கம் ஏற்பட்டு அவருடைய வீடுகளில் சனி ஞாயிறில் போய் சந்திப்பேன் எம்.வி. வெங்கட்ராமை. அவருடைய நாவல்களில் முக்கியமான ஒன்று காதுகள். அந்த காதுகள் என்பது அவர் ஒரு பெரிய மன நோய்க்கு ஆளாகி மனம் சிதைந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது நாம் நினைத்து கொண்டிருக்கிற இந்த வெளி உலக புற உலக லௌகிக வாழ்க்கையில் வாழ முடியாமல் சிதைந்து ஒரு பைத்தியம் என்று முத்திரை குத்தப்பட்டு ஒரு உலகத்திற்கு போயிட்டு பிறகு தெளிந்து வந்ததற்கு பிறகு அந்த அனுபவத்தை மீண்டும் பதிவு செய்த ஒரு படைப்பு தான் அந்த காதுகள். அது ரொம்ப கஷ்டம். அவர் எழுதியதை பற்றி அவர் வந்து அந்த புத்தகத்தை வந்து
கையெழுத்து பிரதியாகவே என்னிடம் படிக்க கொடுத்துருந்தாரு. அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு நான் ஒரு சனி ஞாயிறு சந்திச்சுட்டு அடுத்த சனி ஞாயிறு அவரை சந்திக்கும் போது கருத்து சொல்லணும், அதுக்காக கொடுத்துருந்தாரு. அடுத்த சனி ஞாயிறு நான் போகலை. கையெழுத்து பிரதி அது. இந்த காலத்தில் போல் நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய சேவ் பண்ணிலாம் வச்சுக்க முடியாது. கையெழுத்து பிரதி. ஆனால் அது கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஐயா ஒரே ஒரு பிரதி என்கிட்ட கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு. இல்லை நீ படித்து கொண்டா அப்படின்னாரு. அடுத்த சனி ஞாயிறு நான் போகலை. அதற்கு அடுத்த சனி ஞாயிறு போகாமல் இருக்கக்கூடாது என்பதுக்காக போனேன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். போன வாரம் படிக்கலைங்க, இன்னும் முழுக்க படிச்சுட்டு வரலான்னு தான் இருந்தேன், இப்போ படிச்சுட்டான்னு கேட்டார். இப்பயும் படிக்கலை, என்ன ஆச்சுன்னு கேட்டார். இல்லை அதில் 2 அத்தியாயம் படித்தேன். அந்த நீங்கள் மனநோயின்னு ஒன்று எழுதியிருக்கீங்க இல்லையா, அவருடைய அந்த மனநோயில் என்னன்னா மனம் ரொம்ப முற்றிலும் சிதைந்து போன ஒருத்தனுடைய கதை அது. அதில் அவனுடைய காதுகளில் வினோதமான ஒலிகள் கேட்கும், ரொம்ப கேவலமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். அவங்க ஒரு கடவுளும் இன்னொரு கடவுளும் காதுக்குள்ள தலைகளை வௌவால் போல தொங்கிக்கிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகள் திட்டிக்கிறாங்க. அதை அவர் நரேட் பண்ணுறாரு. அதெல்லாம் அப்படியே இப்போ நான் தூங்கும்போது எனக்கு அந்த விஷுவல்ஸ்லாம் மனதுக்குள்ளே ஓடி அந்த சவுண்ட்ஸ் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 அத்தியாயம் நான் படிச்சிருக்கேன், மேற்கொண்டு படிக்க முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க படிச்சுட்டு வரேன் அப்படின்னேன். கொண்டு வந்திருக்கான்னு கேட்டார். இல்லை கொண்டு வந்து வச்சுருக்கேன், பையில் வச்சுருக்கேன், படிச்சுட்டு கொண்டு வராங்க அப்படின்னு. வேணாம் நாவல் வெற்றி அடைந்து விட்டது, கொடுத்து அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு அந்த மனநோயினுடைய சிதைந்த உலகத்திற்குள்ள ஒரு மனிதன் போய் அதை படைப்பாக மாற்றுகிற ஒரு தன்மையை பிரான்சிஸும் தன்னுடைய கன்னி நாவலில் செய்திருக்கிறார். அவருடைய சிதைந்த ஒரு மனதுகை பதிவு, அதாவது இந்த காதுகள் நாவல், அந்த அதுக்கு பேர் என்ன சார் இங்கிலீஷில், அந்த நோய் காதுகள் ஹாலுசினேஷன், ஆடிட்ரி ஹாலுசினேஷன் என்பதற்கான ஒரு ஆவணமாக அந்த காதுகள் நாவலை உளவியலாளர்கள் அதை அவங்க பாதுகாக்கிறாங்க. அது போன்ற இவருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாதிரியான ஒரு வினோத அனுபவங்கள் நமக்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். பைத்தியக்காரன் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவன் ஏதோ ஒரு வார்த்தையில் திட்டுவான். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவன் ஏதோ சடன்லி அவன் திடீர்னு ஒரு பிஹேவ் பண்ணுறாருன்ட்டு. அப்படி இல்லை, அவனுக்கு உள்ளார அதுக்கு முன்னாடி ஒரு யாரோ மனதுக்குள்ளார யாரோ ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு வெளி உலகத்தில் அவன் பதில் சொல்கிறான். சிதறி விழுந்த வார்த்தைகள் தான் அது. அப்படியான அனுபவத்தை எல்லாம் பதிவு செய்வதற்கு ஒரு மாபெரும் மனோதிடம் வேண்டும். அந்த மனோதிடம் கொண்ட ஒரு எழுத்தாளர் தான் பிரான்சிஸ் கிருபா. அந்த படைப்பில் அவர் தன்னுடைய, அதாவது இப்படி ஒரு மோசமான அவனை சங்கிலியில் போட்டு கட்டி வைத்து அவனை ஒரு மிருகத்தை போல ட்ரீட் பண்ணியும் கூட அதிலிருந்து ஒருத்தன் மீண்டு ஒரு பெரும் படைப்பாளியாக மாறியிருக்கிறார் என்பது அவருடைய ஒரு மாபெரும் வைராக்கியத்திற்கான ஒரு சாட்சியாகத்தான், அதை உதாரணமாக தான் நான் பார்க்குறேன். அவர் சிதைந்த மனதோடு இருந்திருந்தால் இவ்வளவு தெளிவான கையெழுத்துகளில் ஒரு கவிதை எழுதியிருக்கவே முடியாது. அந்த வார்த்தைகள் நீங்கள் புத்தகத்தை வாங்கி போங்க. இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். இது ஒரு ஆவணம். அவனுடைய கையெழுத்திலேயே அந்த கவிதை வருது. பக்கத்தில் புரியாமல் சில பேருக்கு புரியாமல் போயிருவோங்கிறதுக்காக அச்சிலையும் போட்டிருக்காங்க. கையால் எழுதுனது அவ்வளவு செப்பமாக அப்படி இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 66ஆம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கவிதை படிங்க. ஒரு அடித்தல் திருத்தல் இல்லை, தெளிவு. மனதில் எவ்வளவு தெளிவு இருந்தால் இவ்வளோ அழகான வரிகளில் கவிதை வரும் பாருங்கள். ஒன்றுமே செய்யாமல் இருப்பது தான் இவ்வுலக வாழ்வை வென்றெடுக்கும் ஒரே வழி என்று நம்பி திரியும் கற்பனை தொழிலாளியே. கற்பனை தொழிலாளி நம்ம தான், கவிஞன். ஒன்றுமே செய்யாமல் இருப்பது தான் இவ்வுலக வாழ்வை வென்றெடுக்கும் ஒரே வழி என்று நம்பி திரியும் கற்பனை தொழிலாளியே, சும்மா இருக்க முடியாமல் தான் கடவுளே சுமாரான கஷ்டங்களையும் சுமாரான நஷ்டங்களையும் சுமாரான சந்தோஷங்களையும் சுமாரான சங்கடங்களையும் சுமாரான சந்தேகங்களையும் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார். சும்மா இருப்பதென்றால் சும்மாவா? அந்த கவிதை. கடவுளை பார்த்து இவன் கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒருத்தன் கவனித்து அதை பதிவு பண்ணுறான். அப்புறம் நாங்கள்லாம் சும்மா இருக்கோம், நீங்கள் வெளி உலகத்தில் நான்லாம் வேலைக்கு போகிறதில்ல, நீங்களாம் சம்பாதிக்கலை. அந்த இப்போ ஆவணப்படத்தில் வீட்டில் இருக்கிறவங்களோட கஷ்டம் அது. டேய் நீ போடா, 4 வாரத்தை வேலைக்கு போடா, கொஞ்சம் காசு சம்பாரி, 4 பேரை இரு, ஒரு கல்யாணத்தை பண்ணு. அவங்களுடைய இந்த ரெகுலர் மனநிலையில் இருப்பவர்களுடைய வெளிப்பாடு அது. 25 வயதில் நான் வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கும் போது வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். நான் பிரான்சிஸ் அளவுக்கு வாழ முடியல,
ஆனால் அதற்கு முன்னாடி 10 கட்டங்கள் இருக்குது. அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டார் அவர். அதற்கு வேலைக்கு போகக்கூடாது என்பதில் அந்த இடத்துல வந்து அவருக்கும் நமக்கும் ஒரு ஒற்றுமை. வேலைக்கு போகாமல் இருப்பது எவ்வளோ கஷ்டம்னா, அவங்க நம்ம சும்மா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம சும்மா இருக்கோம், நம்ம வந்து சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி தேடிக்கிட்டான், அவன் சுகமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி தேடிட்டு இருக்கான் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் வந்து நமக்குள் இருக்கிற ஒரு பெரிய படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கு இந்த வேலைக்கு போவது நமக்கு ரொம்ப தடையாக மாறிடும் என்ற ஒரு முடிவு எடுத்து தான் இங்கே வர்றோம். ஆனால் இதில் வந்து வாழ்க்கை வந்து வெளி உலகத்தில் வெற்றி பெறுகிற வாழ்க்கையும் இருக்கும். அவங்க வந்து பைத்தியக்காரன் அனாத அப்படின்னு மோசமாக வந்து திட்டுகிற நிலைமைக்கு நம்ம போக முடியும். ஆனால் இதை பற்றி கவலைப்படாமல் வந்து ஒரு அழுக்கு சட்டையோட ஒரு கலைஞன் ரோட்டில் திரியும் போது அவனை பார்த்து இவங்க வந்து குடிகாரன், இவனெல்லாம் ஏன் ஆதரிக்கிறீங்க? நான் எப்போது இந்த மாதிரி பிரான்சிஸ் கிருபாவை டிஸ்கவரி புக் பேலஸில் பார்த்தாலும் கொஞ்ச நேரம் நின்று பேசுவேன். எனக்கும் அவருக்கும் ரொம்ப அவர் அறையில் போய் பேசுகிற நண்பர்கள் நிறைய பேர் பேசுனாங்க அந்த ஆவணப்படத்தில். நான் அந்த டிஸ்கவரி புக் பேலஸ் வாசலில் அங்கே போகும்போது அந்த வாசலில் நின்று பேசுகிற ஒரு 5 நிமிடங்கள் சும்மா ஏதோ அவன் பேசுகிறத விட இந்திரன் சொன்னதை போல் அவர் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ஒன்று ஏதோ ஒன்று சும்மா வார்த்தைகள் வறுமை ஒழிய போன உடனே கட்டி பிடிச்சி அனுப்பார் அப்படியே. அதை விட வேறு என்ன இவ்வளவு நேரம் பேசி என்ன பண்ண போகிறோம்? ஒரு அணைப்பு. ஆனால் அதை பார்த்த வீட்டிலேருந்து யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா, ஏன் இந்த குடிகாரனை வந்து இவன் பழகிறான் அப்படின்னு நம்ம போட்டு நம்ம நினச்சிட்டு இருப்பாங்க. நம்மெல்லாம் வந்து ஒரு பெரிய கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதை போலவும் அவர் ஏதோ மோசமான வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை நான் வாழ முடியவில்லை என்று தான் இயங்குவேனே ஒழிய, அந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீமில் ஒரு கலைஞனாக வாழ்ந்துட்டான். அப்படியான ஒரு மனிதனுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டு அவரை பற்றி சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த படைப்பு குழுமத்திற்கு என்னுடைய நன்றியை கூறி, இறக்கத் தெரியாத ஒரு உயிர் என்னுள் ஊஞ்சலாடுவதை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள் என்ற பிரான்சின் வரிகளோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.